இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனலில் டைரக்டர் சுமன் குமார் இயக்கத்தில் எழுதியிருக்க ரகு தாத்தா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு பேங்க் எம்ப்ளாயாக வேலை பார்க்குறாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபெமினிஸ்டாகவும் இருக்காங்க, ஹிந்தி இம்போஷனை எதிர்க்கிற ஒரு ஆக்டிவிஸ்டாகவும் இருக்கிறாங்க. அது போக இவங்க ஒரு ரைட்டரும் கூட. இவங்களுக்கு வந்து கல்யாணத்தில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. அப்போன்னு பார்த்து அவங்க தாத்தாக்கு கேன்சர் வந்துடுது. அவரோட கடைசி ஆசையே என்னென்னா, தன்னோட பேத்திக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு. அதனால் இதுக்கடுத்து என்ன ஆச்சு, கீர்த்தி சுரேஷ் கொள்கைக்கு ஏற்ற மாதிரி மாப்பிள்ளை கிடைச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்தோட மிச்ச கதையே. இது வந்து ஒரு பீரியட் படம். 1969 கவர்மெண்ட் வந்து நிறைய பேங்க்ஸை நேஷ்னலைஸ் பண்ணதெல்லாம் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அதனால் அந்த பேங்க் எம்ப்ளாயிஸ் ஹிந்தி கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஒரு ப்ரொமோஷனே வேணும்னா கூட ஹிந்தி எழுத படிக்க தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறத இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே காமிச்சிருப்பாங்க. கயல்விழி பாண்டியனை பாண்டியன்னு சுருக்கி அவங்க எழுதின கட்டுரை கதைகளெல்லாம் பத்திரிகையில் வெளியிடுறாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு எழுதி வெளியிட்டால் யாரும் வாங்கி படிக்க மாட்டாங்கன்ட்டு தன்னையவே ஒரு மெயிலாக டிஸ்கைஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது போக இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்த ரவீந்திர விஜய் அவருக்கு கொடுத்துருந்த கேரக்டரை விட டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் ரொம்ப சூப்பராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. அது போக எம்எஸ் பாஸ்கர், தேவதர்ஷினி அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர்லாம் ரொம்ப ப்ராமிசிங்காக கொடுத்த மாதிரி நடிச்சிருந்தாங்க. கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அஸ்வந்த் சுவாமியும் இஸ்மத் பானுவும் அவங்க தான் கீர்த்தி சுரேஷோட அண்ணனும் அண்ணனோட ஒய்ஃபும். அவங்க வந்து எப்போல்லாம் ஸ்க்ரீனில் வராங்களோ அவங்க அந்த காமெடி வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அது போக இஸ்மத் பானு வந்து ஒரு இன்னசென்ட் காமிக்கல் கேரக்டராகவும் இருக்குது. அந்த கேரக்டர் எப்போல்லாம் ஸ்க்ரீனில் வருதோ அப்போல்லாம் காமெடி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஷான் ரால்டன் அவர் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரும் கூட. ரொம்ப நல்லாவே மியூசிக் பண்ணியிருந்தார். அது போக இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் யாருன்னா, கேஜிஎஃபோட ப்ரொடியூசர்ஸான ஹோம்பாலே ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸுமே. இந்த படத்தில் ஹிந்தியே வேண்டான்னு சொல்லலை, ஹிந்தி இம்போஷன் தான் வேண்டாம் அப்படின்னு ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அது போக தன்னை ஒரு ஃபெமினிஸ்டாகவும் முற்போக்குவாதியாகவும் காமிச்சிக்கிற ஒவ்வொரு பாதி ஆண்களில் உள்ளுக்குள்ளே பியூர் சாவனிஸ்டிக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இந்த படம் காமிச்சிருக்கு. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே பேசின பாலிட்டிக்ஸ், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, சொசைட்டிக்கு தேவையான கருத்துக்கள் அதெல்லாம் ரொம்ப நல்லாவே பேசியிருக்காங்க. இதை வந்து ஒரு சீரியஸ் ஜானரில் கொண்டு போகாமல் ஒரு காமெடி எக்ஸ்பீரியன்ஸாக கொண்டு போயிருக்காங்க. இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபன் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். போய் பாருங்கள். தேங்க்யூ.